தற்பொழுது மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் இந்த கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த விழாவில் சுமார் 1500 பேர் கலந்து கொண்டுள்ளதாகவும் QR பாஸ் இருந்தால் மட்டுமே இந்த விழாவில் அனுமதிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது நடைபெற்று வருவதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். தற்பொழுது மாமல்லபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் கிறிஸ்துவ பண்டிகை விழாவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை 10:30 மணி அளவில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் சமத்துவ கிறிஸ்துவ விழாவானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருவதை நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்த விஜய் தாவேகா நிர்வாகிகள் வரவழைத்தனர். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் தாவேகா பொதுச் செயலாளர் சுசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த விழாவிற்கு வருகை தரும் தாவேகா நிர்வாகிகளுக்கு QR கோட் முறையில் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த விஜய் அவர்கள் கிறிஸ்துவ மத பாதிரியார்களுக்கு பொன்னாடை போற்றியும் பூங்கொத்து கொடுத்தும் அவர்களை வரவேற்றிருந்தார். அதே போன்று கிறிஸ்துவ குடில் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த குடிலுக்கும் கிறிஸ்துவ மரத்திற்கும் ஒளியேற்றி விழாவை தாவேகா தலைவர் விஜய் தொடக்கிய காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். தற்போது கிறிஸ்துவ பாடல்களை பாடி வரும் அந்த கோரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபர்கள் அவர்களுடைய இசையை தற்போது வாசித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து விஜய் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மேலும் இங்கு பங்கேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு கிறிஸ்துவ பண்டிகையின் பரிசுகளையும் விஜய் வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்றும் மீதமுள்ளவர்களுக்கு தாவேகா நிர்வாகிகள் சார்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த தாவேகாவின் சமத்துவ கிறிஸ்துவ விழாவானது தொடங்கி நடைபெற்று வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.